தமிழ்நாட்டில் கோடை வெயில் 15 இடங்களில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெயில் தாக்கத்தால் மயங்கி விழுந்த சிறுவன் உயிரிழந்த சோகம் அரங்கேறியது. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த நிலையில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. திருப்பத்தூரில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 106.88 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. தருமபுரியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. மதுரை விமான நிலையம் பகுதியில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான நிலையில் திருத்தணியில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை நகர் மற்றும் தஞ்சை பகுதிகளில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. கோவையில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. நாமக்கல்லில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சென்னை மீனம்பாக்கத்தில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. இந்நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 39 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறி